ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு வேண்டியதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தாப்னால் இது பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது பிசிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இந்த கோர்ஸ் இனிமேல் நம்ம படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, முக்கியமா என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணணும், அப்போ நம்மளுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும், பிசிஏ முடிச்ச உடனே ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப தான் ரேரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும், இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து இங்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்ன மாதிரி டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, இல்ல வேற என்ன மாதிரியான பாத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான ஸ்கில் பிளஸ் வந்து உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிசிஏ முடிச்சுட்டு ஒரு வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வர்றாங்க. இன்ஜினியரிங் இல்ல அதுக்கும் மேல எம்ஏ எம்டெக் இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ஜாப்லெஸ்ஸா நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. பட் நம்ம ஜஸ்ட் ஒரு பிசிஏ வச்சுக்கிட்டோ இல்ல அதுக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டோ நம்ம நாலேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிஏட சிலபஸ் எப்படி இருக்கும், யாரு படிக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க, டாப் லெவல் காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னா ஓரளவு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல நான் பிசிஏ முடிச்சுட்டேன், பிசிஏ படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பிஜினாச்சு ஹை லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தர காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிமே அதாவது 2024-25 இதுக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிஏ படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருக்காங்க பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் growthக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோலாம் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிசிஏ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்படின்னா அங்கே கன்ஃபார்மா வந்து பிசிஏ வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிசிஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மெரிட்ல அட்மிஷன் கிடைச்சிரும். மோஸ்ட்லி எந்த ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களோட +2 மார்க் பேஸ்ல அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரு படிக்கலாம், ஏன்னா பிசிஏ பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன், நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், இது மட்டும் இல்லாமல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படிங்கிற பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான குரூப் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து பிசிஏக்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிஏ பொறுத்தவரை முன்னால எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டா ஒரு 90% மேல இருக்கிற காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து மேக்ஸ் வந்து கேட்கறாங்க. கண்டிப்பா நீங்க +1+2 எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்டான குரூப் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஒரு சில இடத்துல பிசினஸ் மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஒரு 90% மேல இருக்க காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா கொஞ்சம் நல்ல காலேஜ்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து மஸ்டா வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு ஆவரேஜான காலேஜ் பிலோ ஆவரேஜ்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைச்சா போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரேர் தான் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியா கேட்கறாங்க உங்களுக்கு. பிசிஏ இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்டான எந்த கோர்ஸ் நீங்க யூஜில சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து மேக்ஸ் ரிலவெண்டான +1+2 குரூப் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம வந்து மேக்ஸ் ரெலவெண்டான குரூப் எடுத்து ஓரளவு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சிலபஸ் எப்படி இருக்கும், இந்த பிசியோட சிலபஸ்ல என்ன டாபிக் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக் தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுல என்ன மாதிரி டாபிக் வரும் அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்காக இதே பேப்பர் தான் வரும் இப்படியே தான் வரும் அப்படிங்கிறதா இல்ல. யூனிவர்சிட்டி பொறுத்து பேப்பர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ் ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட அந்த பேசிக்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் பொறுத்தவரையும் C++, பைத்தான் ப்ரோக்ராமிங் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம லேப் பொறுத்தவரையும் C, பைத்தான் இந்த மாதிரியான லேப்ஸ் வரலாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பத்தி, கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு. டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையும் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் அதாவது இங்கிலீஷோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதோட கம்பைன் ஆகி ஏதாவது ப்ரோக்ராமிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. கம்ப்யூட்டரோட நெட்வொர்க் பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க படிக்கிற கோர்ஸ் பிசிஏ அப்படிங்கிறனால இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமேஷனுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி ரெலவெண்டா கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி, ஐஓடி பத்தி, பிக் டேட்டா பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ சிலபஸ் வைஸா ஆவரேஜா இந்த மாதிரியான பேப்பர் தான் மோஸ்ட்லி கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் யூனிக்ஸ் பத்தி, லினக்ஸ் பத்தி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிமீடியா ரெலவெண்டான டாபிக் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா சிலபஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான தியரி பிளஸ் பிராக்டிக்கல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் அதிகப்படியா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதே நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் நீங்க பிசிஏ படிக்கிறனால கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவே பிஎஸ்சி ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது போது சிலபஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் காமனான பேப்பர் இந்த 3 கோர்ஸ்லயுமே கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சிலபஸும் பார்த்தாச்சு, அட்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ அடுத்து என்ன யோசிப்போம், நம்ம என்ன பண்ணால் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். ஏன்னா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு காரணமே ஒரு நல்ல ஜாப் ஹை சேலரியில் கிடைக்கணும். அப்படிதான் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிசிஏ முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்டாகவே வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபீல்டு மாற்றி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால கம்ப்யூட்டர் ரெலவெண்டா பெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எம்சிஏ அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்க. ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெஸ்ட் காலேஜை வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி எம்சிஏ டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நிம்செட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நேஷனல் லெவலில் டாப் என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இல்லை எனக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே போதும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டான்செட் எக்ஸாம் ஃபார் எம்சிஏக்கு தனியாக, எம்பிஏக்கு தனியாக கண்டக்ட் பண்றாங்க. ஸோ டான்செட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்சி டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஐஐடிலேருந்து ஜாம் எக்ஸாம் ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் காலேஜா இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நீங்க ஒரு யூஜி படிச்சாலும் சரி, பிஜி படிச்சாலும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பெர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஹை பெர்சன்டேஜ் வாங்கினா போதும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கும்போது ஜஸ்ட் மக்கப் பண்ணி மெமரி பண்ணி தான் எக்ஸாமே வந்து எழுதுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இல்லாம நீங்க படிக்கும் போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் அனலைஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க, ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்ல முடியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ரோக்ராமிங் டிப்ளமோ கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க நாலேஜை கம்ப்யூட்டர்ல கண்டிப்பா வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஓரளவு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேசாடி கூட அட்லீஸ்ட் அவங்க பேசுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ரிப்ளை பண்ற அளவுக்கு ஸ்கில்ல ஓரளவு டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெஜாரிட்டியா இருக்க கம்பெனில நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் பாக்குறதுல உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஸ்கில் எப்படி இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்க நாலேஜை முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட ஸ்கில், உங்களோட ஹார்ட் ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் போஸ்டிங் கூட இருக்கு உங்களுக்கு. முக்கியமா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது. இதுக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில ரீஜனல் ரூரல் பேங்கான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் தான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி வேகன்சி வரும். இதுல ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே, ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க இவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year 2 year இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. சப்போஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா டெக்னிக்கலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சல்லே கிட்டத்தட்ட 30,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே
கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒரு 70-80% மேல கவர்மெண்ட் ஜாபோட எலிஜிபிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜாப் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படிம்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரெலவென்ட்டான கிளர்க் பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரயில்வே ஜாப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல என்ன டாபிக் ஈஸியா படிச்சா உங்களால கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி இந்த எக்ஸாம் ஒவ்வொன்றை பத்தியுமே நம்ம சேனல்ல தனித்தனி வீடியோ இருக்கு. நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் பாத்தா இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கண்டிப்பா போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாத்தை ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ பிசிஏ படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்ல. உங்களோட ஸ்கில் பிளஸ் ஹார்ட் ஒர்க் பேஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரியான மெத்தட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் வந்து வாங்கலாம். இப்பெல்லாம் ஆன்லைன்ல நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரெஸ்யூம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நிறைய ஐடி பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அங்க கூட நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி வந்து நீங்க ஜாப் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பிசிஏ படிச்சா இல்ல பிபிஏ படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்ல. நீங்க அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிற பார்த்து வந்து சூஸ் பண்ணும். பட் நீங்க படிக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற கொஞ்சம் நல்ல காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிசிஏ படிக்கணும், இனிமே பிசிஏ ட்ரை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.